ஒரு ஃபேக் ஐடி சுற்றுது நம்ம லைவுக்குள்ளேயே. என்னுடைய பேர்லேயே அந்த ஃபேக் ஐடி உள்ளே வருது. கவனமாக இருந்துக்குங்க. என் பேர்லேயே இருக்குது, குளச்சல் பாபு 10 அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கு முந்தைய லைவில் அந்த ஃபேக் ஐடி உள்ளே வந்தது. இல்லை, கடை பக்கத்துலேருந்து நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். எனக்கு பேர்லேயே இருக்குது, குளச்சல் பாபு 10 இருக்குது, என்னுடைய ஃபோட்டோ இருக்குது, எல்லாம் அப்படியே இருக்குது. இதுக்கு முந்தின லைவில் நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது அந்த ஃபேக் ஐடியில் எழுத்து பதிவாக வருது. இது என்னடா, நான் பேசுகிறது எனக்கே எழுத்து பதிவு என்னோடய லைவ்லே வருது அப்படின்னு நான் மனசில் நினச்சேன். அது அந்த ஃபேக் ஐடின்னு உள்ளது எனக்கு தெரியல. இனி வரட்டும், பேசிக்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொரு லைவுக்கு நான் போகும்போது என்னோட பேரில் நான் பதிவு போட்ட பிறகு அங்கே வருது குளச்சல் பாபு 10 அப்படின்னு. எப்படி, நான் நல்லா இருக்குங்களா? இனி மாலையில் குளிக்கலை, இனி தான் குளிக்கணும். இந்த ஃபேக் ஐடினால் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வியூவர்ஸ் வேறு ரொம்ப கம்மியாகுது. யார் என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலை. பார்வையாளர்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கும் என்ன காரணமோ தெரியல. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நிறைய உறவுகள் வந்துட்டு இருந்த லைவு இப்போ பார்வையாளர்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது.